இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தேனா மத ஒட்டுமொத்தமா என்னவென்று உடன்பரப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்பொறிகளால் நம்மையெல்லாம் சொக்க வைத்த தலைவர் கலைஞருடைய பேரப்பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழாவை கொண்டிருக்கின்றோம். பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம், பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மாதர் வேண்டாம், பண் வேண்டாம், பாடல் வேண்டாம், பசி கூட வேண்டாம், உதயநிதி மட்டும் போதும் என்று சொல்லி இன்று தமிழகம் பின்னால் திரண்டு நின்று கொண்டிருக்கிறது. சந்தனக்காடுகளில் சரிக்க விடுகிற சாரல் படையை போல் திரண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, உன்னையும் என்னையும் மண்ணையும் விண்ணையும் ஆண்டு கொண்டிருக்கிற அற்புத தலைவர் தளபதி அவர்களுக்கு தந்திருக்கிற தங்க தலைவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். நம்முடைய சங்கநீதி, பதுமநீதி, சமகால நீதி, தம்பி நீதி உதயநிதி பிறந்த நாள் நம்முடைய பாசத்திற்குரிய வாசனை கமழும் ஆசைகளால் அடியேன் யோசனை செய்து இங்கே பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் பெருமக்கள் தான் இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இன்று நாம் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. 6 எழுத்து மந்திரம் என்று சொல் சரவணபவா என்று சொல்லலாமா? இல்லை. 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாமா? இல்லை. 5 எழுத்து மந்திரம் உதயநிதி உதயநிதி என்று தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் உச்சரித்து கொண்டிருக்கிற ஒரு பேர் அற்புதமான தலைவர். தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாது தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இருக்கிற உத்தம தலைவருக்கு பிறந்த பிள்ளையாக பிறந்து இந்த தமிழகத்தையே நம்மை எல்லாம் நம்மை ஆட்டிவித்துக் கொண்டு ஆட்சிவித்துக் கொண்டிருக்கிற பெருதகைக்கு பிறந்த நாள் பிடிவா. அடிவானத்துக்கு வெளியே அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனைப் போல தமிழகம் எழுந்து சுற்றி சுற்றி சுழன்று வந்து தமிழக மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கிற அற்புத தலைவருக்கு பிறந்த நாள் பெருமிருக்க விண்மீன்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிற ஆற்றல் வாய்ந்த தலைவராக உதயநிதி திறந்து கொண்டிருக்கிறார்கள். வெண்மேகங்கள் கூட்டத்திலே விளையாட்டு மைதானம் அமைக்க முடியும் என்பதை கூட எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம். நிலவோடும் மலவோடும் உறவாடுகின்ற பெருமக்கள் ஒளியோடும் அழகோடும் பந்தாடலாம் என்று சொல்லு அன்பு கடல் உதயா அவர்கள். அன்பு கடல், அறிவு கடல், இன்பக்கடல், எழுச்சி கடல், உப்பு கடல் அல்ல, தமிழின் உயிரிப்பு கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உதயா அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா என்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரியவார்கள். அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை, அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை, அழகாக இருப்பவர்களும் அழகாக இருப்பவர்கள் எல்லாம் அறிவாக இருப்பதில்லை. அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு தலைவராக உதயா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நமக்கு. ஏனென்றால் பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும், பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும், மானுக்கு துள்ளி ஓட மட்டுமே தெரியும், சூரியனுக்கு உதிக்க மட்டுமே தெரியும். உதயாவுக்கு மட்டும்தான் பூக்கவும் காக்கவும் கணிதரவும் ஆற்றல் உதயா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கு. ஒரு அற்புதமான தலைவர். கையில் எதற்கு கோடாரி, அதன் காம்பில் பார் தளபதி என்கிற முகவரி என்று சொல்லி விழி விழி உன் விழி நெருப்பு விழி, அந்த நெருப்பு விழிக்கும் நாள் சூரியன் சின்ன பொறி என்று சொல்லி சூரிய கோலம் விழுகின்ற அற்புத தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கும். நம்முடைய இளைய சூரியனாகவும் உதய சூரியனாகவும் கொடி பிடித்தால் அணிவகுப்பு, குரல் கொடுத்தால் படையெடுப்பு என்று சொல்லி இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக வந்து அற்புத தளபதிக்கு இங்கே பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும். காலை இளங்கதிரோ கடலின் பெருமுழுக்கோ வாழை குமரி அவள் வண்ண திருவுருவோ பாவின் சுவைகடலோ பழுமேடு பாகடலோ என்று சொல்லி இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இருக்கின்ற நாவுக்கரசர், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவருடைய உரையை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க இருக்கிறேன். மாண்புமிகு அமைச்சராகவும் கழகத்தின் இந்த பகுதியில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து கழகத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய முதல்வர் சொன்னார், இவர் சேகர்பாபு அல்ல செயல்பாபு என்று சொல்லி. இந்த 4 ஆண்டு காலத்தில் செயல்பாபு புயல்பாகவும் மாறி புகழ்பாகவும் மாறி இந்த பக்தர்கள் எல்லோரும் பாபுஜியாகவும் மாறிக்கொண்டிருக்கிற பெருந்தகை நம்முடைய சேகர்பாபு. கோயிலில் குடியிருக்கும் தெய்வங்கள் எல்லாம் நம்மை காக்கும் என்று நமக்குண்டு நம்பிக்கை நமக்குண்டு. ஆனால் அந்த கோயிலையே காக்க வந்தவர் சேகர்பாபு என்று மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்று ஆலய புரட்சி செய்தும் அமைச்சர் சேகர்பாபு என்றால் மக்கள் மனதில் இன்றும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பெருந்தகை. ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஆண்டவர்கள் நிம்மதியாக அருள் பாலிக்கிறார் என்றால் அதற்கு யார் காரணம்? சேகர்பாபு என்னும் சிறு தொண்டர் தான் காரணம். சேகர்பாபு என்னும் தொண்டரடிப்படியார் தான் காரணம். சேகர்பாபுவை தயார் செய்த நம்ம சிங்க தளபதி தான் காரணம்.
இந்தியாவிலேயே அதிகமான திருக்கோயில்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். 1,00,000க்கு மேலான கோயில்கள் இருக்கின்றன. அத்தனை கோயில்களுக்கும் காலம் தவறாமல் நேரம் தவறாமல் பூஜைகள் செய்து அந்த பக்தர்கள் மனம் நோகாதபடி இந்த திருக்கோயிலை அற்புதமாக பரிபாலித்து வருகிற என்னுடைய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களை எதை சொல்லி வாழ்த்துவது என்று எனக்கு தெரியவில்லை. சேகர்பாபுவை பொறுத்தவரை எதை செய்தாலும் அதை தெளிவாக அற்புதமாக செய்து முடிக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு பெருந்தகை, ஒரு நல்ல தொண்டன். தன்னை எப்பொழுதுமே அமைச்சர் என்று நினைத்து கொள்ளாமல் தன்னை தொண்டனாகவே நினைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் என்னுடைய குடும்பத்திலே ஒருவராக என்னுடைய இதயத்திலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற சேகர்பாபு அவர்களை உங்கள் சார்பாக, ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புதுமை. 184 உயரத்தில் ஒரு முருகன் சிலை ஒரு ஊரில் சொன்னால் இன்னொரு ஊரில் 200 அடி உயரத்தில் ஒரு முருகன் சிலை போட்டி போட்டு கொண்டு இந்த ஆன்மீகத்தை அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அழைப்பதற்கு பார்த்தாலே தெரியும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறதில் இவனுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டை கொடுக்கணும். இவனுக்கு இந்த பத்திரிகை அடிக்கிறதுக்கு, இந்த விழாவை பத்திரிகை அடிப்பது மட்டுமல்ல, அந்த பத்திரிகையிலே தலைப்புகள் தருவதற்கு கூட ஒரு இது வேணும். தலைவர் கலைஞர் சொல்லுவார், என்னையா பத்திரிகை எப்படியா இருந்தது, என்னையா இது கல்யாண பத்திரிகை மாதிரி இது, ஒரு பத்திரிகை படிக்கிற பொழுது மணமகள் முடிச்சிடலாமா ஐயா, அப்படி இருக்கக்கூடாது இடம். எங்கள் தலைமகன் மங்கள மணவிடா மாண்புடன் நிகழ சுற்றமும் நட்பும் சூழ வருகவே, அப்படி போடியா தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி ஒரு புதுமையை செய்து கொண்டிருக்கிற அற்புதமான தொண்டன் நம்முடைய சேகர்பாபு நடத்துகிற இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி எனக்கு. நம்முடைய நாவுக்கரசர் நற்றமிழ் வித்தகர், நாக்குக்கு சலங்கை கட்டி நளினமாக விடுகிற பெருந்தகை, வெல்வெட்டு வார்த்தைகளால் நம்மை எல்லாம் வீழ்த்து இருக்கிற பெருந்தகை, சொக்க வைக்கும் சொல்லழகை கொண்ட பெருந்தகை இங்கே நம்முடைய நாவுக்கரசர் நாஞ்சலார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். காலால் நடக்கும் முறை தன்னுடைய நாவால் நடந்த பெருந்தகை. அவர் நடக்காத பேசாத கிராமங்கள் இல்லை, ஊர்கள் இல்லை, நகரங்கள் இல்லை. அப்படிப்பட்ட பெருந்தகை இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கண்டதும் கொண்டதும் திராவிட இயக்கம் என்றே தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற பெருந்தகை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவருக்கு முன்னால் நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பனி இல்லாத மார்கழியைப் போல, படையில்லாத மன்னவனைப் போல, இனிப்பில்லாத முக்கணியைப் போல, இசையில்லாத முத்தமிழைப் போல நான் பேசுவது என்பதற்கு எந்த அளவுக்கு இது எடுபடும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. அருமை பெருமக்களே, நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் பெருவிழா, மங்களம் என்பது மனைமாட்சி மற்றும் அதன் தங்களது என்ற பேர் என்று சொல்லி ஓங்கலிடை தோன்றி உயர்ந்தோள் தொடவிளங்கி ஏங்குளிரின் ஞாலத்து இருகடியும் ஆங்கவற்றுள் மென்னே தனியாடி வெங்குதிரு ஒன்று அங்கே தண்ணீர் இல்லா தமிழ் என்று சொல்லி அடலேறு மொழித்தமிழாய் என்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி நம்மை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா. பொறிகைக்கும் விழியோடு புறப்பட்டு விட்டோம், போராட நாள் குடிப்போம், எருகுண்டி பாய்ந்தாலும் ஈர்கை கொண்டு ஏற்று அவருடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற இளைஞர் பெரும்படையை திரண்டிருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்வதிலே இந்த நேரத்திலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட தேசத்து தலைவராக, திராவிட இனத்தின் காவலராக, 8 கோடி மக்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தங்க தலைவர் தளபதியினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே நம்முடைய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பு திராவிட சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தேனா மதவுட்டு மொத்தமா என்னவென்று உடன்பரப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்பொறிகளால் நம்மையெல்லாம் சொக்க வைத்த தலைவர் கலைஞருடைய பேரப்பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழாவை கொண்டிருக்கின்றோம். பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம், பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மாதர் வேண்டாம், பண் வேண்டாம், பாடல் வேண்டாம், பசி கூட வேண்டாம், உதயநிதி மட்டும் போதும் என்று சொல்லி இன்று தமிழகம் பின்னால் திரண்டு நின்று கொண்டிருக்கிறது.
சந்தனக்காடுகளில் சரிக்க விடுகிற சாரல் படையை போல் திரண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, உன்னையும் என்னையும் மண்ணையும் விண்ணையும் ஆண்டு கொண்டிருக்கிற அற்புத தலைவர் தளபதி அவர்களுக்கு தந்திருக்கிற தங்க தலைவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். நம்முடைய சங்கநீதி, பதுமநீதி, சமகால நீதி, தம்பி நீதி உதயநிதி பிறந்த நாள் நம்முடைய பாசத்திற்குரிய வாசனை கமழும் ஆசைகளால் அடியேன் யோசனை செய்து இங்கே பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் பெருமக்கள் தான் இங்கே பேசி வந்திருக்கிறார்கள். இன்று நாம் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. 6 எழுத்து மந்திரம் என்று சொல் சரவணபவா என்று சொல்லலாமா? இல்லை. 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாமா? இல்லை. 5 எழுத்து மந்திரம் உதயநிதி உதயநிதி என்று தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பேர் அற்புதமான தலைவர். தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாது தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இருக்கிற உத்தம தலைவருக்கு பிறந்த பிள்ளையாக பிறந்து இந்த தமிழகத்தையே நம்மை ஆட்டிவித்துக் கொண்டிருக்கிற பெருதகைக்கு பிறந்த நாள் பிரிவா. அடிவானத்துக்கு வெளியே அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனைப் போல தமிழகமிருந்து சுற்றி சுற்றி சுழன்று வந்து தமிழக மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கிற அற்புத தலைவருக்கு பிறந்த நாள் பெருமிருக்க விண்மீன்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிற ஆற்றல் வாய்ந்த தலைவராக உதயநிதி திறந்து கொண்டிருக்கிறார்கள். வெண்மேகங்கள் கூட்டத்திலே விளையாட்டு மைதானம் அமைக்க முடியும் என்பதை கூட எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறோம். நிலவோடும் மலவோடும் உறவாடுகின்ற பெருமக்கள் ஒளியோடும் அழகோடும் பந்தாடலாம் என்று சொல்லு அன்பு கடல் உதயா அவர்கள். அன்பு கடல், அறிவு கடல், இன்பக்கடல், எழுச்சி கடல், உப்பு கடல் அல்ல, தமிழின் உயிரிப்பு கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உதயா அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா என்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரியவர்கள். அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை. அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை. அழகாக இருப்பவர்களும் அழகாக இருப்பவர்கள் எல்லாம் அறிவாக இருப்பதில்லை. அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு தலைவராக உதயா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நமக்கு. ஏனென்றால் பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும், பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும், மானுக்கு துள்ளி ஓட மட்டுமே தெரியும், சூரியனுக்கு உதிக்க மட்டுமே தெரியும். உதயாவுக்கு மட்டும்தான் பூக்கவும் காக்கவும் கனிதரவும் ஆற்றல் உதயா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கு. ஒரு அற்புதமான தலைவர். கையில் எதற்கு கோடாரி, அது காம்பில் பார் தளபதி என்கிற முகவரி என்று சொல்லி விழி விழி உன் விழி நெருப்பு விழி, அந்த நெருப்பு விழிக்கும் நாள் சூரியன் சின்ன பொறி என்று சொல்லி சூரிய கோலம் விழுகின்ற அற்புத தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கும். நம்முடைய இளைய சூரியனாகவும் உதய சூரியனாகவும் கொடி பிடித்தால் அணிவகுப்பு, குரல் கொடுத்தால் படையெடுப்பு என்று சொல்லி இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக வந்து அற்புத தளபதிக்கு இங்கே பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும். எப்பொழுதுமே இயக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோள்களிலே சுமந்து 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து இன்று தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயும் அந்த கொள்கையிலிருந்து ஒரே ஒரு அளவு கூட ஒரு கிஞ்சித் அளவு கூட பெறாமல் தளபதி அவர்கள் எப்படி சுற்றுப்பயணம் செல்கிறார்கள் பொழுதெல்லாம் அவருக்கு வண்டி போச்சுன்னு சொன்னோம்னா யாராவது சின்னதாக ஒரு பெட்டிஷன் எங்கன்னா வழியில் வச்சுருந்தாங்க கூட வண்டியை நிறுத்தி அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு வர தளபதி அவர்கள். அதே போன்றுதான் உதயா அவர்களும் சுற்றுப்பயணம் செல்லுகிற பொழுது யார் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் எதை கொடுத்தாலும் நின்று வாங்கி அதற்கு பதில் சொல்லிவிட்டு செல்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த தமிழகத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அருள் சகோதரர் உதயநிதி அவர்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பல்வேறு வகையான சிறப்புகளை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை அவருக்கு இங்கே பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எல்லோரும் சொல்லுவார்கள், திட்டங்களை சொல்லுவார்கள். நம்முடைய உதயா மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்தியாவில் எந்த தலைவரும் சொல்லலை, இதுவரையிலும் யாரும் சொல்லல. மார்க்சியத்தை உருவாக்கியவர்கள் கூட சொல்லவில்லை. எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ கோட்பாடுகள் இருந்தாலும் கூட இதை மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு உன்னிப்பாக இந்த திராவிட இயக்கத்துக்கு நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தில் எவ்வளோ பெரிய விழா, எவ்வளோ பெரிய திருவிழா. இப்படிலாம் யாரால எந்த இயக்கத்தில் இருக்கிறவர்களும், ஏன்னா அடுத்த தலைமுறை தூக்கினால்தான் அந்த கொள்கை நமக்கு பின்னாலே இந்த கொள்கையை நம்மால் கொண்டு செல்ல முடியும். அந்த வகையிலே தான் நம்முடைய உதயா அவர்கள் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள், நல்ல திட்டங்கள் எல்லா கிராமங்களுக்கும், ஒரு கிராமத்துக்கு ஒரு தொகுதிக்கு வந்தார்னா கிட்டத்தட்ட 50,000 பேரை சந்திக்கிறார்கள். அந்த 50,000 பேர் என் தொகுதிக்கு வந்தார். நான் பார்க்கவே இல்லை. 50,000 பேரையும் பார்த்தார். 50,000 மக்களை சந்தித்தார். அத்தனை பேருகிட்டையும் கை கொடுத்தார். இந்த மக்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் தன்னை திரண்டு வந்து பார்க்க விரும்புகிறார்கள்.
அண்ணன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி மேடையை விட்டு கீழே இறங்கி போய் எல்லாரிடத்திலையும் கை கொடுத்து எல்லாரிடத்திலையும் கேட்டு அவர்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த பிள்ளையை நடிகர் என்று மட்டுமல்ல, முத்தமிழர் கலைஞருடைய பேர பிள்ளை அல்லவா, நம்முடைய தங்க தலைவர் தளபதியினுடைய பிள்ளை அல்லவா, அதை கையை கொடுத்து அந்த பேரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக செல்லுகிறார்கள் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சோவியத் நாட்டை சொர்க்கமாக்கிய மாவீரன் லெனின் ஒரு படையை திரட்டுகிறான். முதலாக அவன் திரட்டிய போது படை திரட்டிய போது 10 லட்சம் பேர் மட்டும்தான் திரண்டார்கள். நம்முடைய உதயநிதி அவர்கள் இன்று 25 லட்சம் பேர் இளைஞர்களை திரட்டி ஒரு மாபெரும் படையை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலேயும் நீக்கமரம் தணிந்து ஒரே அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் ஒரே ஒருத்தவங்க எடுத்து போகிறதே இல்லை. நம்ம இவர் பேசுகிற போது பார்த்தா ஒருத்தர் இப்படி போனார் அப்படி போனார் எல்லாம் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு படை. திராவிட முன்னேற்ற கழகம் கிடைத்திருக்கிற 3 படை, தரைப்படை, விமானப்படை, எத்தனை படை, எல்லா படையும் சேர்ந்த ஒரே படையாக நம்முடைய உதயநிதி என்று நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமகனுக்கு பிறந்தநாள் பெருவிழா அற்புதமான நிகழ்ச்சி. எவ்வளவு பல்வேறு வகையான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. இங்கே என்னுடைய வாசத்திற்குரிய அருமை என்ன நாவுக்கரசர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். நம்முடைய உதயா அவர்களுடைய வரலாறு என்பது உலகத்திலேயே 100 தலைவர்களை பற்றி எடுத்து 100 தலைவர்களுடைய வரலாற்றை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 100லே இரண்டு பேரை தான் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள், இன்னொன்று நம்முடைய உதயா அவர்கள். 2 பேருமே உழைப்புக்கு மறுபெயர் வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 பேருடைய பெயரை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்தியாவே பின்பற்றுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தான் தெரியும். ஒவ்வொரு இடங்களிலேயும் எவ்வளவு பெரிய செய்திகள், அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி கொண்டு இந்தியாவை பின்பற்றுகிற, இந்தியாவை திரும்பி பார்க்கிற, இந்தியாவிலே இருக்கிற அத்தனை தலைவர்களும் பின்பற்றுகிற தலைவராக நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்பது சாதாரணமல்ல. சொல்றான் ஒருத்தன் கொள்கையே இல்லைன்றான். திராவிட முன்னேற்றத்துக்கு கொள்கை இந்திய உலகத்திலே கொள்கை இருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக தாண்டா, வேற கட்சியே இல்லை. சாதாரண இயக்கம் அல்ல. 100, 150, 125 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் என்பது சாதாரண கொடி பிடிச்சு சினிமா பார்த்து இது வந்த இயக்கம் அல்ல. கொள்கைக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தேக்கு மரலில் தீக்கரை ஆக்கி கொண்டு கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த இயக்கம் உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மிசா பரவாயில்ல போறோம் உள்ளன்னு சொல்ற ஒரு வருஷம் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். விலைவாசி போராட்டமா உள்ளே செல்லுகிறோம் நாங்கள் தயார் என்று சொன்னவர்கள் நம்முடைய இயக்கத்தை தாண்டவர்கள் தான். திராவிட நாடா முதல் பெயரை என்னுடைய பெயர் எடுத்துக் கொள்ளுங்கள். திராவிட நாட்டிற்கு போராட்டம் வேண்டும் என்று சொன்னால், சிறை செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெயரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார. இது மாதிரி ஒரே ஒரு கட்சி இந்தியாவை உலகத்தில் காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை இயக்கம், எப்படிப்பட்ட தலைவர்கள். தலைவர் கலைஞருடைய சிறைவாசம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நினைச்சு பாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் சாதாரணமாக நினைச்சு பாருங்க. மகாராஷ்டிராவில் முந்தா நாள் நேற்றைக்கு முந்தின ஒரு பத்திரிகை செய்து படித்தேன். ஒரு ட்ரெயினில் ஒரு 5-6 பெண்கள் போகிறாங்க. ஒரு அம்மா இந்தியில் பேசிக்கின்னு போகிறாங்க. இன்னொரு அம்மா பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவிலேருந்து இருக்கிறீங்க, இனிமேல் இந்தியில் நீங்கள் பேசக்கூடாது, மகாராஷ்டிராவில் தான் நீங்கள் பேசணும்னு சொல்லி போராட்டத்தை அந்த ரயிலே அந்த அம்மா போராட்டம் அமக்கலம் பண்ணுது. அந்த அம்மா நினச்சி பாருங்க. நம்ம ஏன்னா நினச்சி பார்க்க முடியுமா? எங்கே நடக்குது? இதற்கெல்லாம் காரணம் திமுக தான் சார். வித்திட்டது தாய்மொழி பற்று வேண்டும் என்று சொல்லி. தாய்மொழி பற்றி உருவாக்கியது யார்? இந்த இயக்கம் தானே. உலகத்தை ஏன்பா நீங்களாம் பேசுறீங்களே, முட்டிகாலுக்கு கீழே வேஷ்டி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியாரும் வருகிற அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தானே. தோளில் துண்டு போட முடியாதுப்பா, கல்லூரிக்கு போக முடியாது, படிக்க முடியாது. பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த இயக்கமும் கிடையாது, யாருமே கிடையாது. வேற எந்த இயக்கமும் தராத ஒன்றை தந்தது யார் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான். உலக வரலாற்றில் திரும்பி பார்க்கணும். ஒரிசாவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய பாதிரியார் வந்தார். மதர் தெரசாவை போல அந்த உத்தம தலைவர் இந்தியாவுக்கு இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பிள்ளை 2 பசங்க, சின்ன குழந்தைங்க 2 பேரும்.
அந்த 2 பேரும் வந்து இதில் ஊட்டியில் படிக்க வைக்கிறாங்க அந்த 2 குழந்தைகளையும். அவர் வந்து இங்கே எல்லா பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர் ஒரிசாவில் சேர்ந்து எல்லா ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டு அது ரொம்ப எளிமையாக இருக்கிற சாதாரண குடும்பத்தில் இருக்கிறத கூட தட்டி எழுப்பி அவர்களுக்காக கல்வி பொருளாதார எல்லாம் செய்து கொண்டு தான் நான் சொன்ன மாதிரி ஆண் தெரேசா என்று கூட சொல்லலாம். அவர் அந்த 2 குழந்தைய ஊட்டியில் படிக்குது, அது ஊட்டியில் படிக்குது. இவர் போகிறார், அந்த 2 குழந்தைய கூட்டுன்னு வர்றார், ஒரிசாவுக்கு கூட்டும் போகிறார். கூட்டும் போய் ஊருக்கு உள்ள நுழைகிறார். அங்கே ஒரு பெரிய கலவரம், மத கலவரத்தில் அந்த 2 குழந்தையும் இறந்து விடுகிறது, பாதியாரும் இறந்து விடுகிறார்கள். ஆசியாவிலே வந்து ஓடோடி வருகிறார்கள், இந்தியாவிலே இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அந்த பாதிரியாரும் நெருப்பிலே இறந்து விடுகிறார்கள். அந்த 2 பிஞ்சு குழந்தைகளோடு இறந்து விடுகிறது. காரணம் மதவெறி. இந்த மதவெறியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தானே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மூச்சாக கொண்டு இன்றைக்கும் உடைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இந்தியாவிலே இருக்கிற ஜனாதிபதி கூட கோயிலுக்கு போக முடியாது. சேகரபாபு நினைச்சாலும் ஜனாதிபதி கோயில் சாமியை இங்கே கொண்டாந்துருவான். முடியாது, ஜனாதிபதியால் முடியவில்லை. ஜனாதிபதி கோயிலுக்குள்ள உள்ள விடலையே. நீங்க தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், கோயிலுக்கு உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி வடநாட்டிலே இருக்கிறவன் சொல்லுகிறான். தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? இங்கே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்டா. திராவிட மண், இந்த மண்ணை போல உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கருப்பு சிகப்பு தான் மனிதனை உயர்த்தும், கருப்பு சிகப்பு தான் சமூகத்தை உயர்த்தும், கருப்பு சிகப்பு தான் ஏழை எளிய பாட்டாளி மக்களை சமமாக பாவிக்கின்ற ஒரு அற்புதமான ஆட்சியை தர முடியும் என்று சொன்னால் அது கருப்பு சிகப்பால் தான் முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இயக்கத்தில் 4வது முதல் தலைமுறையும் 3ஆம் தலைவர் சேர்ந்து 4ஆம் தலைமுறையாக இருக்கிற உதயநிதிக்கு இங்கே விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சேகர்பாபு அவர்களை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எத்தனை கோயில்கள் கும்பாபிஷேகம். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட 5000 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. எத்தனை கோயில்களுக்கு விளக்கே இல்லாமல், எத்தனை கோயில்களுக்கு அஞ்சபட்சம் கூட இல்லாமல் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய வரலாற்றை, ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இயக்கம்தான் சமூக புரட்சி, அரசியல் புரட்சி, ஆன்மீக புரட்சி, 3ஐயும் செய்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனுடைய தங்க தலைவர் தளபதி மட்டும்தான். எப்படி சார் உலகத்தில் இருக்கிற நாம தேர்தல் சார் இங்கே சொல்கிறோம், காலை உணவு போட்டு நாம் 1 வருஷம் ஆச்சு. காலை உணவு பீகார் தேர்தலில் நம்முடைய பிரதமர் வந்து பீகாரில் போய் சொல்கிறாரு, காலை உணவு திட்டம் இனிமேல் நாங்கள் போடுறோன்னு சொல்லி. என்னக்கா பாருங்க, நினச்சி பாருங்க, எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட ஒரு நீண்ட சிந்தனை உள்ள ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக தளபதி அவர்கள் நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ செய்திகள். பெண்கள் இலவசமாக மகளுக்கு 1000 ரூபான்னு சொன்னேன். மகாராஷ்டிராவோட வந்தார் ஒரு துணை முதலமைச்சர், அங்கே டெல்லிக்கு வந்திருந்தார். அவரை பார்த்தேன். அவர் பார்த்தோன்னே பார்த்தேன், எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு. பரவாயில்ல, நல்லா ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். நல்ல வெற்றி தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன. அவர் சொன்ன, நாங்கள் எங்கே சார் ஜெயித்தோம், உங்கள் முதலமைச்சரை பார்த்து தான் ஜெயித்தோம் அப்படின்னு. எப்படிப்பான்னு கேட்டேன். அவர் 1000 ரூபா கொடுத்தாரு, அதையே நாங்கள் காப்பி அடித்தோம், மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிச்சிட்டு சார் சொன்னாங்க. வெறும் 1000 ரூபா. இப்படி பல்வேறு வகையான நல்ல நல்ல திட்டங்கள், மற்றவர்கள் பின்பற்றுகிற திட்டங்களை. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து ஒரு டிஜிஎம்மா இருக்கிறாங்க, ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க் ஒரு அம்மா. அவங்க வந்து, ஏன்பா லேட்டாக வந்தீங்களா மேடம், என்ன கார் இருக்குது உங்களுக்கு, காரில் வந்து பெட்ரோல் ஆகும், உங்கள் முதலமைச்சர் தான் பஸ்ஸு கொடுத்துட்டாரு, அதில் ஏறி வந்துட்டாங்க. டிஜிஎம் அவங்களுக்கு சம்பளம் 5 லட்ச ரூபா. அவங்க கூட பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு கொண்டாந்துருக்காருப்பா. எப்படிப்பா இந்த திட்டங்கள்லாம் யாருப்பா கொண்டாட முடியும், யாராலும் செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டங்கள். எத்தனை தொழிற்சாலைகள் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றன, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை ஒரு புதிதாக செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொருவருக்கும் ஒரு புதியமான சிந்தனைகளை கொண்டு வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமாக ஆட்சி தேரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புத தலைவருடைய பிள்ளையாக தளபதி உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழாவை இங்கே நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும். ஏன்னா திராவிட இயக்கத்தை கொண்டு கொள்வதற்கு அந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து நமக்கு அடுத்து வருகிற சமூகத்திற்கு, சந்ததியருக்கு எடுத்து செல்கிற ஆற்றல் அந்த உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் இன்னும் பல்லாயிரத்தாண்டு, பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் சேகர்பாபு
நீயும் இன்னும் 100 வருஷம் இருக்கணும்டாப்பா. ஏன்னா இது மாதிரி விழா உன்னால் மட்டும்தான்டாப்பா நடத்த முடியும், இவனால் மட்டும்தான் இந்த விழாவை நடத்த முடியும், இப்படிப்பட்ட அழைப்புகள் போட முடியும், இப்படி தொண்டர்களை அரவணைத்துக் கொள்ள முடியும். இந்த பாவி டெய்லி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறான்ப்பா. இது தெரிஞ்சிருந்தா நானே வந்துடும். கிட்டத்தட்ட 240 நாட்கள் போட்டுக்கிட்டோம். இட்லி, வடை, பொங்கல், தோசை, பூரி. ஒரு நாளைக்கு 1000 பேருக்குப்பா. இடியாப்பம்மா பாருங்க, யார் செய்ய முடியும்? பாதாம்பா. இந்த மனது வரணும் இல்லை, மனசு வரணும் இல்லை. யாருக்கு? எல்லாருக்கும் மனது. என்கிட்ட கூட காசு இருக்குது. நான் யாருக்கு கொடுப்பேன்னா என் கூட வர முத்துமாணிக்கத்துக்கு கொடுப்பேன், கூட இருக்கிற 4-5 பேருக்கு தான் கொடுப்பேன். இவன் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு. இந்த பரந்த உள்ளம் உலகத்தில் யாருக்குப்பா வரும்? இங்கே இருக்கிற தங்கத் தலைவர் கலைஞர் அவருடைய இருப்பிடம் அந்த நினைவிடத்தை இன்றைக்கும் காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு காவல்காரனாக தன்னை எனக்கு முகவரி கொடுத்தவன். யாப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞர் அவர்கள் தான் எனக்கு முகவரி தந்தார்கள். அதற்காக அதை இது செய்வேன் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிற சேகர்பாபு அவர்களே, நீங்களும் இன்னொரு 100 ஆண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி என்பது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனக்கு உங்களையெல்லாம் பார்க்குற போது கை தட்டுற போது அதிகம் பேசணும்னு நினைச்சாலும் இங்கே நம்முடைய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் நாவுக்கரசர் இங்கே பேச இருக்கிறார்கள். அற்புதமாக பேசுவார்கள். வலம்புரிஜானுக்கு பிறகு ஆற்றொடுக்காக தமிழில் அள்ளி ஆற்றல் வீசுகிறார் திறமை அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. அங்கே அவர்களும் பேச இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் திராவிட இயக்கத்தை விட்டால் வேறு எந்த வழி இல்லை. திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டோம். திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிருக்காது. திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் இன்று அத்தனை பேரும் சமமாக உட்கார்ந்து செல்லுகிறோமே, இவைகளெல்லாம் உருவாக்கியது ஜாதி பேதமற்ற சமூகத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் உலகத்திலே, இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் மட்டுமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.